வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முருகாச்சரணம். முருகாசரணம். இன்னைக்கு வேல்மாறல்ல நம்ம 10வது பாடலை பார்க்க போறோம். இது வரைக்கும் 9 பாடல்கள் பார்த்தாச்சு. அந்த பாடல்களோட பொருளும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 10வது பாடல். திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். இதுதான் செய்யுள். இதை எப்படி சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னா, திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். இன்னும் ஒரு தடவை சொல்றேன். திசைகிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்னு. இதுல திசை இக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது நம்ம எப்பவுமே இக்குக்கு அப்புறம் கான தான் சொல்லுவோம் இல்லையா. ஆனா இந்த இடத்துல திசை கிரியை அப்படின்னு அந்த க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும். ஏன்னா அர்த்தம் மாறுபடும். கிரி அப்படின்னா செயல், ஆக்ஷன். ஆனா இந்த இடத்துல இவர் சொல்ல வர்றது திசைகள் 8 இருக்கிற கிரிகளை. கிரினா மலை. ஆக திசை கிரிகளை 8 திசையும் எல்லா திசைகளும் உள்ள மலைகளை முதற்குலிசன், முதல் கடவுள் யாரு? இந்திரன். இந்த இந்திரன் என்ன பண்ணா, ஒரு காலத்துல புராணத்துல ஒரு கதை உண்டு. இந்த எல்லா மலைகளுக்குமே ரெக்கைகள் இருக்கும். ரெக்கைகள் இருந்து பறந்து போனதாகவும் ரொம்ப அது மக்களுக்கு ஊறு விளைத்ததாகவும் ஒரு கதை உண்டு புராணத்துல. அதனால கோபம் அடைஞ்ச இந்திரன் என்ன பண்ணானா, ஒரு தடவை ரொம்ப கோபப்பட்டு மலைகள்கிட்ட இருக்கிற ரெக்கைகளை பூரா வெட்ட ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டானாம். அதுதான் அந்த கதை. அப்போ வெட்டின உடனேயே அந்த மலைகள்லாம் பயங்கரமா ஆர்ப்பரிச்சு பயங்கர சத்தத்தோட பறக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் போய் அது ஸ்டேபிளா உட்காந்துதான். அது மாதிரி முதற்குலிசனாகிய முதற் கடவுளாகிய அந்த இந்திரன் எப்படி அந்த மலைகளை எல்லாம் ரெக்கைகளை வெட்டி எல்லாத்தையும் அனுப்பும் பொழுது அந்த மலைகள் எப்படி சப்தமிட்டனவோ, அதுபோல நம்மை காக்க வரும் வேல் அதே சத்தத்தோட ஆர்ப்பரித்து நம்மை நோக்கி பாதுகாக்க வருமா. அதுதான் இந்த பாடலோட பொருள். இன்னொரு தடவை சொல்றேன். திசைகிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். இதுதான் அந்த பாடல். வேல்மாறலோட 10வது பாடல் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். முருகாசரணம். மீண்டும் அடுத்த பாடல் நாளை சந்திக்கலாம்.